தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஞானசேகரன் கொடுத்த தீர்ப்பை கொண்டாடி மகிழ்ந்தோம். ஆனால் அதுல என்ன மறைக்கப்பட்டிருந்துச்சுங்கிறதையும் எல்லா வழிவழிகளும் இப்ப பேசிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா இதுல சம்பந்தப்பட்ட 3 IPS பெண் அதிகாரிகள், அது போக நீதிபதி ஒரு பெண்ணு, அதனுடைய அரசு வழக்கறிஞருமே ஒரு பெண்ணா இருக்கிறாங்க. நம்மலாம் பெருமைப்பட்டோம். ஆனால் அதற்கு பின்னால் எவ்வளவு பெரிய பெண்ணே பெண்ணுக்கு கேடு அப்படிங்கிறது நடந்திருக்குங்கிறது அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய வழக்கறிஞர் மரிய ஜெரால்டு இப்ப வெளியே வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் தெரிய வருது. திரட்டப்பட்ட தகவல்கள், தெளிவான விளக்கங்கள், அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம். இன்றைய முத்தமிழ் முரசு காணொலிகள். என்னைக்குமே ஒரு பெண்ணுக்கு பெண் தான் எதிரின்வாங்க. அது இந்த வழக்கில் நிரூபணமாயிருக்கிறது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு கேடு நடந்திருக்குது அப்படிங்கிறது வழக்கறிஞர் மரிய ஜெரால்டு இன்னைக்கு எல்லா இடங்களையும் பேட்டிகளை கொடுக்கும் போதுதான் அது தெரிய வருது. நம்ம எல்லாம் போற்றி புகழ்ந்தோம். 3 IPS பெண் IPS அதிகாரிகள், ஒரு நீதிபதி கூட பெண் தான், ஏன் அரசு வழக்கறிஞரே பெண் தான், அப்படி இப்படின்னு டமால் டுமல் 157 நாட்கள்ல 29 சாட்சிகள், பிறல் சாட்சியே இல்லாத 75 ஆவணங்களை கொண்ட மிகப்பெரிய தீர்ப்பு, அற்புதமான தீர்ப்பு, அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமை, அப்படி இப்படிலாம் பேசணும். ஆனா நடந்தது என்ன தெரியுமாங்க? என்ன நடந்திருக்குது தெரியுமா? ஆனா உண்மையாகவே அந்த வழக்கறிஞர் மரிய ஜெரால்ட ஒரு விதத்துல பாராட்டணும். ஏன் அப்படின்னா, இந்த வழக்கு முடிஞ்சு தீர்ப்பு ஆகி தண்டனை விவரம் வர்ற வரைக்கும் கூட அவர் எந்த இடத்திலையும் தன்னை அடையாளப்படுத்திக்கிறார். எந்த ஒரு இடத்திலையும் அவர் பேட்டி கொடுக்கல. ஆனால் அந்த தீர்ப்பை தொடர்ந்த அந்த தண்டனை விவரம் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அவர் பேசும்போதுதான் இந்த விசாரணைங்கிறாங்க பாருங்க, 157 நாள்ல கிழிச்சிட்டோம்னு, அதோடைய விவரம் என்ன, அதோடைய லட்சணம் என்னங்கிறது இப்பதான் தெரியுது. அவர் சொல்றது என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு ஆள் மனசை அப்படியே ஆட்டுது அப்படின்னா, முதல் முறையா அந்த பெண் இத ஒரு விசாரணையா கொண்டு போறப்ப தனக்கு நடந்த ஒரு பாலியல் துன்புறுத்தலை காவல்துறைக்கு தெரிவிக்கும் போது எவ்வளவு அலட்சியமா இருந்திருக்கிறாங்க அப்படின்னு. மகளிர் உதவி மையம் முதற்கொண்டு இதுல தன்னுடைய வேலையை சரியா செய்யல, சைபர் கிரைம் முதற்கொண்டு செய்யல, அலட்சியமாக. ஏங்க நடந்திருக்கிறது ஏதோ ஒரு சின்ன திருட்டோ, இல்ல ஒரு இருசக்கர வாகன திருட்டு போயிடுச்சு, இல்ல வீட்டுல ஏதோ ஒரு பண்டம் பாத்திரம் திருடு போயிடுச்சு கிடையாதுங்க. படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவி, அதுவும் அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள நடந்த ஒரு விஷயம், ஒரு பாலியல் துன்புறுத்தல். அப்புறம் மகளிர் உதவி ஆணையம்னா என்னத்துக்குங்க? எதுக்கு? இதுக்கா? சைபர் கிரைம் எதுக்கு? ஒருத்தர் கூட இதற்காக முன்வந்து இதை ஒரு கடமையாற்றல் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இறுதியாக 100க்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் என்னன்னா 100க்கு கால் பண்ணியாச்சுன்னா எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். இந்த வழக்கு வந்திருக்குது, இதெல்லாம் எங்க எப்படி முடிச்சீங்க அப்படின்னு ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். அப்ப என்ன பண்றாங்க? 100க்கு கால் போனோடனே, அவசர உதவிக்கு போன் பண்ணோனையும் அவங்க கோட்டூர்புரத்துக்கு கனெக்ட் பண்றாங்க. ஏன்னா அண்ணா பல்கலைக்கழக இருக்கக்கூடிய இடம் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தோட அந்த எல்லைக்கு உட்பட்டது. அதுக்கு பிறகு வந்ததுக்கு அப்புறம் கொண்டுட்டு போன ஞானசேகரனை திரும்ப வெளியே விடுறாங்க. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக அந்த பல்கலைக்கழகத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய இது சம்பந்தப்பட்ட பெண்களுக்கான உதவிகரம் நீட்டக்கூடிய சில குழுக்கள்லாம் உள்ள வச்சிருக்கிறாங்க. அந்த குழுக்களுடைய அசால்ட்டு தனங்கள் இதையெல்லாம் தாண்டி எப்படியோ ஒரு வழக்கு ஆயிடுச்சுங்க. அது FIR பதிவாயிருச்சு. பதிவாகி அதற்கான வேலைகள் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வேற வழி இல்ல, மாணவிகள் போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. அப்ப அதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாதுங்கிற வந்ததுக்கு அப்புறம் ஞானசேகரன் கைது செய்யப்படுறான். இதற்கு பிறகு நடந்தது தாங்க கொடூரத்தின் கொடூரம். எந்த ஒரு நீதி உள்ள மாண்புள்ள எந்த ஒரு மனிதனாலும் ஏற்றுக்கொள்ளப்படாத விஷயங்கள் வரிசையாக அரங்கேறியது. அதற்கு முத்தாய்ப்பாக முதல் நடந்த விஷயம், காவல்துறை ஆணையாளர் அருண் IPS அவர்கள் தாமாக முன்வந்து கொடுத்த பிரஸ் மீட். அன்னைக்கே ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு. அவர் அன்னைக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரோ அதைத்தான் நீதிபதி ராஜலட்சுமி வாசித்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எடுத்த எடுப்பை அருண் IPS என்ன சொன்னார்னா, ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி. ஒரு பிரஸ் மீட் ஒரு IPS அதிகாரி கொடுக்கணும், ஒரு ஆணையாளர் கொடுக்கணும்னா அரசு கிட்ட அனுமதி வாங்கணும். அரசு கிட்ட அனுமதி வாங்கினாரா வாங்கலையான்னு அரசு தெளிவுபடுத்தணும்னு நீதிமன்றம் கேட்டுச்சு.
அருண் ஐபிஎஸ் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு நீதிமன்றம் சொல்லுச்சு. எடுத்தாங்களா? அன்னைக்கு அவர் எடுத்த உடனே அந்த பிரஸ் மீட்ல சொன்ன அந்த வார்த்தை தான் இன்று தீர்ப்பாக வந்திருக்குது. ஒருத்தன் தான் அப்படின்னு சொன்னதுதான் இப்ப ஒருத்தன் தான் அப்படிங்கிறதா தீர்ப்பும் கூட. வெட்ட வெளிச்சமா தெரியுது அருண் ஐபிஎஸ் செய்த அந்த விஷயம் நிச்சயமாக ஒரு சார் உள்ள இருக்கிறாருங்கிறது தெளிவா தெரியுது. அதற்கு பிறகு ஏன் இதை சிபிஐக்கு மாத்தல அரசு? எதற்காக தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டது? ஏனென்றால் ஒரு சார் இருக்கிறார், அதனாலதான் சிபிஐக்கு மாத்தல. இல்லைன்னா நீங்க சிபிஐக்கு மாத்துறதுல உங்களுக்கு என்ன நோக்காடு? விஷயம் பத்தி எரியுது. பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. அவங்களை அமைதிப்படுத்துவதற்காகவாது ஏன் இது சிபிஐக்கு போகலன்னா இதுக்கு பின்னால சார் இருக்கிறாரு. அப்ப நீதிமன்றம் என்ன செய்யுதுன்னா அவங்களே ஒரு குழுவை அமைக்குது. அருண் ஐபிஎஸ் மீது நடவடிக்கை எடுக்கணும், இந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சுங்கிற விவரங்களை விசாரிச்சு சொல்லணும். எதனால எஃப்ஐஆர் லீக் ஆகுது? பயமுறுத்துவது, அச்சுறுத்துவது. யார? பாதிக்கப்பட்டவங்கள. அப்ப நீதிமன்றம் என்ன செய்யுதுன்னா 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகளை கொண்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி அப்படின்னு ஒண்ணு போடுறாங்க. எதுக்காக பெண் ஐபிஎஸ் போட்டாங்க? நீதிமன்றம் எதற்காக பெண் ஐபிஎஸ் போடணும்? பாதிக்கப்பட்டது ஒரு பெண். நடந்த குற்றம் என்பது பாலியல் குற்றம். இதை ஒரு ஆண் காவலரோ ஒரு ஆண் ஐபிஎஸ்ஓ விசாரித்தால் பாதிக்கப்பட்ட பெண் சரியாக சொல்ல முடியாது. அதே போல விசாரணையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் சரியாக கேட்க முடியாது. அப்ப என்ன செய்யறாங்க? பெண் அதிகாரிகளை போடுறாங்க. ஸ்னேகப்பிரியா ஐபிஎஸ், பிருந்தா ஐபிஎஸ், ஜமால் ஜமீன் ஐபிஎஸ், 3 பெண் அதிகாரிகளை போடுறாங்க. ஐபிஎஸ் படித்தவர்களை, இந்தியன் போலீஸ் சர்வீஸ். ஆனால் அவர்கள் என்னென்ன மாதிரியான வேலைகளை எல்லாம் செய்தார்கள் என்பது மரிய ஜெரால்ட் வழக்கறிஞர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்ப என்ன அர்த்தம்? பின்னால ஒரு சார் இருக்கிறார் அப்படிங்கறத அர்த்தம். சிசிடிவி வேலை செய்யல. எங்க? அண்ணா பல்கலைக்கழகம். அது வழக்கம் போல. அப்ப சிசிடிவி வேலை செய்யலனாலே அப்ப அதுக்குள்ள ஒரு சார் அந்த சிசிடிவிக்குள்ள ஒளிஞ்சிருக்காருன்னு அர்த்தம். இதையெல்லாம் தாண்டி இந்த வழக்கு விசாரணை போயிட்டு இருக்கு. மரிய ஜெரால்ட் அப்படிங்கிற அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய வழக்கறிஞரை கூப்பிட்டு சில விவரங்களை கேட்கணும்னு கூப்பிடுறாங்க. கூப்பிடுறது யாருன்னா இந்த எஸ்ஐடி இருக்கு இல்லையா, அந்த எஸ்ஐடியில் இருக்கக்கூடிய அந்த 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு மரியாதை இல்லாம பேசிட்டாங்க. வாடா போடா, நேரா உட்கார்றா, சட்டப்பட்டனை ஒழுங்கா போடுறா, நிமிந்து உட்கார்றா, எதுக்குடா சாஞ்சு உட்கார்ற, இப்படி சட்டை தான் போட்டு வருவியோ, குர்றாவன் போன, எல்லாமே ஒருமே இல்லை. ஒரு வழக்கறிஞருக்கு ஏதாவது நடந்தா ஒட்டுமொத்த வழக்கறிஞர் நிக்கணும் இல்லையா? நிக்கணும்ல. எங்க நின்ன? ஒரு 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் கூப்பிட்டு ஒரு வழக்கறிஞரை மரியாதை எல்லாம் பேசியிருக்காங்க, அச்சுறுத்தி இருக்கிறாங்க. சட்டத்திற்கு புறம்பாக அலைபேசி, வழக்கறிஞருடைய அலைபேசி எதுக்கு எடுக்கிற? பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அலைபேசியை கூட நீ வாங்கலாம். ஆனால் ஒரு இடத்துல நீதி இருக்கிற வாதாட வந்த வழக்கறிஞருடைய அலைபேசியை குடுங்கி வச்சுட்டு அந்த டேட்டாவை எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சமுதாயம் என்ன செய்யுது? வேடிக்கை பார்க்குது. இன்னைக்கு அவருக்கு, நாளைக்கு உனக்கு, இன்னொரு நாள் இன்னொருத்தருக்கு, அவ்வளவுதானே. இது காவல்துறையில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யுக்தி. என்ன செய்வான் அப்படின்னா மரியாதை இல்லாம பேசுவான். ஏன்னா உன்னை மனதளவுல உடைக்கிறது. ஏன் அப்படி தெரியுமா? எப்படி அருண் ஐபிஎஸ் முதலே ஜட்ஜ்மெண்ட வாசித்தாரோ அது மாதிரி இவன் ஏற்கனவே காசை வாங்கிட்டு அதிகாரத்துக்கு பயந்துகிட்டு அதிகாரங்கள் அரசியல்வாதிகள் சொல்றதை கேட்டுக்கிட்டு இவன் முன்கூட்டியே என்ன செய்யணுங்கிற திட்டமிட்டு தான் உட்கார்ந்துருக்கான். அப்ப என்ன செய்யணும்? பாதிக்கப்பட்டவன மரியாதை இல்லாம பேசணும்னா மனதளவுல அவனை முதல்ல உடைக்கிறது. அதுக்கப்புறம் என்ன செய்யறது? பயமுறுத்துறது. எப்படி பயமுறுத்துவான்னா கத்தி பேசுவான். ஏன்னா ஸ்டேஷன் அவங்க ஸ்டேஷன்ல கத்தி பேசுவான், அதிகார துணியில பேசுவான். முழுக்க முழுக்க நடிப்பு, அப்பட்டமான நடிப்பு நடிப்பாங்க. நம்மளே எந்திரிச்சு போயிருவோம், இந்த சனியனே வேணாம்டா, இவங்க தொந்தரவே வேணாம்டா, இவங்க சவகாசமே வேணாம்டான்னு சொல்ற அளவுக்கு உன்னை அச்சுறுத்துவான். மரியாதை இல்லாம பேசி மனசை உடைப்பான். அதுக்கு அடுத்தாப்புல உன்னை மன ரீதியா அச்சுறுத்துவான். இந்த வேலையெல்லாம் நடந்திருக்குது. பாதிக்கப்பட்ட மாணவி அச்சுறுத்தப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட மாணவி சொன்னா நீ என்னத்துக்கு மகளிர் காவல் நிலையம் எதுக்கு வச்சிருக்கிற? அம்மையார் ஜெயலலிதா எதற்காக உருவாக்குனாங்க? ஒவ்வொரு மகளிரும் தனக்கான தனக்கு எதிராக நடந்ததை சொல்லணும், அந்த நிகழ்வுகளை பேசணும், அதை கேட்கக்கூடிய அதிகாரியும் பெண்ணாக இருக்கணும். ஒரு பெண்ணுக்கு பெண் தான் உதவியாக இருப்பான்னு சொல்லிதான் அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை ஜெயலலிதா உருவாக்குனாங்க. ஆனா இங்க என்ன நடந்திருக்கு? பாதிக்கப்பட்ட மாணவிய ஸ்டேஷனுக்கு வா, வந்து எழுதி கொடு. ஏன்னா ஸ்டேஷனுக்கு போன ஊடகங்கள் கூட நீங்க ஊடகத்துக்கு போன் பண்ணிடுவாங்க.
ஊடகத்துக்கு போன் பண்ணி ஊடகம் வந்து நிக்க வேண்டாம்னா அந்த பெண் தன்னால ஓடிடுவான். அப்ப என்னன்னா வேலையே பயிர மேயிறது. அப்ப பாதிக்கப்பட்ட பெண்ணை அச்சுறுத்தல். அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த வழக்கறிஞர் மரியட் ஜெரால்ட்ட கேட்டுட்டு, இல்ல நான் வர முடியாது, அவர் சரியா வந்து அவங்கள வந்து வழி நடத்தி இருக்கிறார், போகாதீங்கன்னு சொல்லியிருக்கிறார். அந்த பொண்ணும் போகலை நுணையும் 2 சீருடை அணிந்த ஆண் காவலர்களை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புறாங்க. அப்ப இந்த பெண் திரும்ப சொல்லுது, அவங்க வர வேண்டாம், அப்படியே வந்தாலும் சீருடையில வர சொல்லாதீங்க. இது போதாதா? இந்த மருத்துவமனைகள் சொல்லுவோம்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார் காப்பாத்துங்க, அது மாதிரி சீருடையில வராதீங்கன்னு சொன்னா இவன் பயமுறுத்துறதுக்கு ரெடியா இருக்கான். அப்ப எதுல பயப்படுறாங்கிறத அவன் கண்டுபிடிச்சிட்டான். அப்ப என்ன பண்றான், ஒருத்தரை மஃப்டிலையும் ஒருத்தரை சீருடையிலையும் உள்ள அனுப்புறான். அவன் கூட்டிட்டு போய் எந்த இடத்துல நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, யாரு ஆண் அதிகாரிகள் என்ன இதுக்குடா மகளிர் காவல் நிலையம் வச்சிருக்கு, எதற்காக மகளிர் காவல் நிலையங்கள் எதற்காக தோற்றுவிக்கப்பட்டது? நீ போய் நின்று பொம்பளை பிள்ளை கேட்கறதுக்கா? நீ போய் விசாரிக்கிறதுக்கா? சம்பவம் நடந்த இடத்துக்கு போய் செஞ்சு காட்டி நீ சொல்றேன்னா நீங்க எவ்வளவு கேவலமானவங்கடா நீங்க. அது என்ன நினைக்கிற? அச்சுறுத்துறது, பயமுறுத்துறது. சொல்லிட்டு அந்த சீருடையில போன காவலர் அறிவுரை சொல்ற மாதிரி சொல்லியிருக்காரு, எஃப்ஐஆர் எல்லாம் கொடுக்காதம்மா, இத கேஸா பதிவு பண்ண வேண்டாமா, ஓ வாழ்க்கை போயிருமா. அந்த புள்ள வாழ்க்கை போயிரும், ஆனா இதுக்கு பின்னால எக்கச்சக்கமான புள்ள வாழ்க்கை போயிருமே. இல்லைனா இன்னைக்கு வரைக்கும் செஞ்சிருப்பானே, இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து இருக்குமே. ஏன்னா அவன் புதுசா செய்யல, தொடர்ச்சியாக இந்த மாதிரி வேலையில செஞ்சுட்டு இருந்திருக்கான். அப்ப என்ன, யூனிஃபார்ம்ல போனது, அந்த இடத்துக்கு வான் கூப்பிடுறது, எப்படி செஞ்சான், அப்படி செஞ்சானா, இப்படி செஞ்சானா கேட்டு அச்சுறுத்துவது, வெட்கப்பட வைப்பது, மனதளவில் அவங்கள உடைச்சு தள்ளுறது, இந்த வேலையை கூட பண்ணியிருக்காங்க. ஏன் வழக்கறிஞரே பண்ணவங்க அப்புறம் பாதிக்கப்பட்ட பெண்ணை பண்ண மாட்டாங்களா? அந்த யூனிவர்சிட்டியில இருக்கு பாருங்க, ஒரு குழு இருக்கு பாருங்க, அந்த மகளிருடைய பாதுகாப்புக்கான குழு. அவன் என்ன செஞ்சிருக்கான் பாருங்க, இந்த சம்பந்தப்பட்ட வழக்கறிஞரை பார்க்க விடல, யார பாதிக்கப்பட்ட மாணவிய. எப்படிப்பட்ட கேடு கட்டவங்க படிச்சுட்டு போய் அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்காங்க பாருங்க. இது எல்லாமே வேலையில் பயிரமையிறது. மகளிர் காவல் நிலையம் வேலி, பெண்களுக்கு வேலி, அந்த வேலியே பயிரம் மேயுது, அந்த பெண் பிள்ளைய அச்சுறுத்துது. அதுக்காக ஒரு குழு போட்டிருக்காங்கடா, படிச்ச புண்ணாக்குகளா இருக்கீங்களா? ஆனால் அந்த குழுவே என்ன செஞ்சிருக்குது, வழக்கறிஞரை பாதிக்கப்பட்ட பெண்ணை சந்திக்க விடாம பார்த்திருக்கு. அப்ப இதுக்கு பின்னாலே எல்லாம் அந்த சார் இருக்கிறாருங்கிறது இன்னும் உறுதியாகுதுல, இன்னும் இறுக்கமாகுதுல. சரி, நீங்க எல்லாம் யோக்கியம், நீங்க எல்லாருமே யோக்கியம். 23ஆம் தேதி ஞானசேகரன் மட்டும்தான் நடந்தான். சரி, அந்த வழக்குல இன்னொரு பெண்ணும் சம்பந்தப்படுறாங்க. 23ஆம் தேதி நடந்ததுதான் இந்த பிரச்சனைக்கான மாணவியோட பிரச்சனை. ஆனால் அதற்கு முந்தைய நாள் 22ஆம் தேதியும் இதே ஞானசேகரன் இதே வேலையை இன்னொரு மாணவிகிட்ட செஞ்சிருக்கிறான். உங்களுக்கு தெரியுதுல, தெரிஞ்சிருச்சுல. ஏன் அதை நீ வழக்காடுக்கல? ஏன் முன் வந்து அதை விசாரிக்கல? சார் இருக்காரா? இதுக்குள்ளேயும் சார் இருக்காரு. இன்னைக்கு அண்ணாமலை சொல்றாருல, சிடிஆர் இருக்குன்னு சொல்றாருல, கால் டீடைல் ரெக்கார்டு இருக்குங்கிறாருல. சரி, அதை விடு, ஏன் ஐபிடிஆர் இல்லைன்னு கேட்கிறாருல, இன்டர்நெட் புரோட்டோகால் டீடைல் ரெக்கார்டர் ஏன் எடுக்கலன்னு கேட்கிறாருல. பதில் சொல்றியா? எடுத்து பாரு. அப்ப என்ன, ஒட்டுமொத்தமா இந்த சிஸ்டம் முழுக்க நீதிமன்றம் உட்பட, அரசு வழக்கறிஞர் உட்பட, அரசு வழக்கறிஞர் அவங்க பாணியில அவங்க ஒரு பயமுறுத்தல், கடைசி வரைக்கும் பயமுறுத்திருக்காங்க. கடைசியில தீர்ப்பு தண்டனை விவரம் வந்ததுக்கு அப்புறமும் அரசு வழக்கறிஞர் மேரி ஜெயந்த் என்ன சொல்றாங்க, இதற்கு மேலே யாராவது அந்த சார்னு சொன்னீங்கன்னா கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்வோம். இது எதுக்கு நீங்க பேசணும்? இதை எதற்காக நீங்க சொல்லணும்? தண்டனை விவரம் வந்துருச்சு, விவரத்தை மட்டும் சொல்லுங்க. யார் அந்த சார்னு கேள்வி கேட்டா அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. அது எதுக்கு மிரட்டுறீங்க? எடுத்த உடனே அருண் ஐபிஎஸ் மிரட்டுறார், எஃப்ஐஆர் லீக் பண்ணி மிரட்டுறார். அவரே ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறார், ஞானசேகரன் மட்டும்தான் இதுல குற்றவாளின்னு அவர் கொடுக்கிறார். சிபிஐக்கு மாத்தல, சிசிடிவி இல்லைன்னு சொல்றாங்க, மரியாதை இல்லாம பேசுறாங்க, யூனிஃபார்ம்ல காவலர்களை அனுப்புறாங்க. சம்பந்தப்பட்ட மாணவிக்கு ஆதரவாக நின்று உண்மையாக நின்று குரல் கொடுக்கிற, நீதிக்கு முன்னால் நீதியை நிலைநாட்ட நிற்கக்கூடிய வழக்கறிஞர் இங்க பயமுறுத்தப்படுகிறார். ஒட்டு மொத்தமா எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு பாருங்க. இவங்க பேசுறாங்க 157 நாள்ல நீதியை கிழிச்சிட்டோம்னு. இவங்க கிழிச்ச கிளி இப்பதான் வெளியே வருது. ஒன்னொன்னா பாதிக்கப்பட்ட பெண் பக்கம் ஒருத்தவரை நிக்கிறா, பல்கலைக்கழகம் நிக்கல, காவல் நிலையம் நிக்கல, சைபர் கிரைம் நிக்கல, வழக்காடு மன்றம் நிக்கல, எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இருக்கக்கூடிய 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் நிக்கல, மேரி ஜெயந்தி என்கின்ற அரசு வழக்கறிஞர் நிக்கல, யாருமே நிக்கல. பாதிக்கப்பட்ட பெண் பிள்ளால எவனுமே நிக்கல. ஒரு சென்சிட்டிவ் கேஸ், உலகமே தமிழ்நாடே உற்று பார்த்த ஒரு வழக்கு.
இதுலயே இவ்வளவு பண்றீங்கன்னா ஏழவாழ படிக்காதவன் இவங்களெல்லாம் நீங்க காவல் நிலையத்துக்குள்ள வச்சு என்னம்மா மிரட்டி கையெழுத்து வாங்குறீங்கிறதை பார்த்துக்கிட்டு தானே இருக்கான். இவ்வளவு படிச்சவன், இவ்வளவு வழக்கறிஞர், ஒரு மாணவர்களுடைய போராட்டம், ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வழக்கு, இதுலயே வச்சு செய்யறீங்கன்னா ஒரு படிக்காதவன்லாம் உங்கள்கிட்ட சிக்கிட்டான்னா, ஒரு காசு இல்லாதவன்லாம் உங்கள்கிட்ட சிக்கிட்டான்னா, மக்களுக்கு இந்த காணொலி மூலமா நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, என்னைக்குமே ஒரு நல்ல வழக்கறிஞரை, கேடு கட்டவன் நிறைய பேர் இருக்கான், இன்னைக்கு கூட நிக்கிறான் பாருங்க ஞானசேகரன் பக்கம், சொல்றான் பாருங்க, எனக்கு அப்பா இல்லைன்னு சொல்லு, எனக்கு அம்மாவை தங்கச்சி எல்லாம் காப்பாற்றணும்னு சொல்லு, எனக்கு நிறைய கடை இருக்குன்னு சொல்லு, அதனால தண்டனையை குறைன்னு ஒருத்தன் சொல்லி கொடுக்குறான் பாருங்க. அந்த மாதிரி கேடுகட்ட வழக்கறிஞரா இல்லாம மரிய ஜெரால்டு மாதிரி ஒரு நல்ல வழக்கறிஞரை என்னைக்குமே, இப்ப எல்லாரும் சொல்லுவாங்கல்ல ஃபேமிலி டாக்டர், ஏன் இப்ப ஃபேமிலி இன்ஜினியர் கூட இருக்காங்க, அது மாதிரி ஃபேமிலி லாயர் வேணும், குடும்ப வழக்கறிஞர் கண்டிப்பா வேணும். கேடுகட்ட சமூகத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்க, இங்க வேலையே பயிரை மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு, அதை புரிஞ்சுக்கோ. எந்த ஒரு காவல் நிலையத்துக்கு எந்த ஒரு காவலர் கூப்பிட்டாலும் ஒரு நல்ல வழக்கறிஞர் இல்லாம போகாத. ஏன்னா இங்க நீதி நிலைநாட்டப்படல. நீதி தேவதை முதற்கொண்டு பெண் தான். நீதி தேவதையும் பெண்ணாக இருந்தும் ஒரு பெண்ணுக்கு எதிராக நடந்த பாலியல் குற்றத்திற்கு பெண்களே சேர்ந்து எவ்வளவு பெரிய சூழ்ச்சி பண்ணிருக்காங்க. மிகப்பெரிய அளவுல இது பேசப்படணும், மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வேணும். எந்த ஒரு காவல் நிலையத்தில் நீ போனேன்னா உனக்கு அநீதி நினைக்குதுன்னா உன்னை மரியாதை இல்லாம பேசுவான், கவலைப்படாத. பயமுறுத்துவான், அச்சப்படாத. யூனிஃபார்மை பார்த்து பயப்படாத. இதுதான், அதைத்தான் அவன் ஆயுதமாக கொண்டு 10 நிமிஷத்துல முடிச்சு அனுப்பிடுவான். அது கொலை வழக்காகவே இருந்தாலும் சரி, 10 நிமிஷத்துல இவன் தான் கொலைகாரன் நமக்கே கூட தெரியும். ஆனா அவன் என்ன தெரியுமா செய்வான், இவன் கொலைகாரன் இல்லைன்னு எழுதுவான், கையெழுத்து கேட்பான், போடலைன்னா கத்தி பேசுவான், குரலை உயர்த்துவான். நல்ல வழக்கறிஞர்களை நாம் தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும். காவல்துறைக்கு பயப்படக்கூடாது, காவல்துறைக்கு அச்சப்படக்கூடாது, உன்னை மன ரீதியா செதஞ்சிடக்கூடாது. அதை மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கோ. பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை. மறைக்கப்பட்ட சார், மறுக்கப்பட்ட நீதி.